பயம். எல்லாத்துக்குமே பயம். எல்லாத்துக்குமே பயம் இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைப்போம். ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் சில பேருக்கு. எல்லாத்துக்குமே பயம், பயம், பயம் அப்படி இருக்கும்போது, இந்த பயத்துல இருந்து எப்படி சார் ஓவர் கம் பண்றது? ஓகே. ஸோ இப்போ முக்கியமாக நீங்கள் சொன்னது இந்த எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. பட் அந்த ஃபியர் ஆஃப் ஃபர்கெட்டிங்னுவாங்க. அதாவது கிட்ட எக்ஸாம் வர வர அவங்களுக்கு அந்த ஃபியர் வந்துடும், மறந்துடுவோமோன்ற. அந்த மறந்துடுவோமோன்ற அந்த தாட் வர வர அது வந்து இட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்வாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனா எது நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் அவங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜில் ஏறின உடனே பார்த்திங்கன்னா அது மறந்துடுவோமோன்ற அந்த பயம் வந்துடும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், இப்போ கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 or 2 years முன்னாடி வந்து ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து இஸ் பிகமிங் அவுட் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் அது எப்படி ஒர்க் ஆகும்னா வி கேன் ஹெல்ப் தெம் ஓவர் கம் தட். அதாவது அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு வி கேன் ஜஸ்ட் ஓவர் கம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் இருந்து யூ கோயிங் டு கோடம்பாக்கம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆஃபீஸ் இருக்குது கோடம்பாக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் 2-wheeler ஆர் சம் 4-wheelerன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது யூ ஆர் இன் டு சம் தாட்ஸ். வேறு ஏதோ நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்சோ இல்லை நேற்று பார்த்த மூவியோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் ஏதோ சம்படியஸ் உங்களை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்க, அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டு இதில் இருப்பீங்க. பட் அந்த நீங்கள் போரூர்லேருந்து டெய்லி போயிட்டு வரீங்க இல்லையா கோடம்பாக்கம். பட் நீங்கள் வந்து உங்களோட ட்ரைவ் பண்ணும்போது யூ ஆர் இன் டு டிஃப்ரெண்ட் தாட்ஸ். பட் உங்களோட கார் வந்து கரெக்டாக அந்த கோடம்பாக்கத்துக்கு போகுது. அந்த ப்ராக்டிஸ், அந்த நாலேஜ்லாம் இருக்கு இல்லையா, டெய்லி போகிறீங்க இல்லையா, அது வந்து இட்ஸ் ஸ்டோர்ட் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. ஸோ எல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. எந்த ஃபியர் கூட நீங்கள் வெளில வந்துடலாம். ஓகே. ஃபார் திஸ் ஆல்சோ வி ஹேவ் ஆன் அ செல்ஃப் கண்ட்ரோல், ரைட்? ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது தான் வெளியில் வருது. கண்டிப்பாக. நைஸ்.